சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அன்பான கடகராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லார்கிட்டையும் உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய தூய உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த அனுபவ பாடங்கள் மூலமாக வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. குடும்பத்தின் மேல பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க. பயணங்களை அதிகமா விரும்புவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்குவீங்க. அன்புக்காக அதிகமா ஏங்குவீங்க. நுணுக்கமான வேலைகளை செய்யறதுல கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற தைரியமும் துணிச்சலும் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல கேதுவும், அஸ்தமஸ்தானத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல சுக்கிரனோட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதால எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய மனசுல அதிகமா இருக்கும். குழந்தைகள் வழியில உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்துல உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை துணையினுடைய மனசை புரிஞ்சுக்காம நடந்திருப்பீங்க. இதற்கு பிறகு அவங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகமாக இருக்க போகுது. தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யமும் மன மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. மேச ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால சுக்கிர ஆதித்ய யோகம் மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. பணவரவு, தைரியமான முடிவுகள் மற்றும் சமூகத்துல கௌரவத்தை நீங்க அடைய போறீங்க. நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்க போகுது. ஆடம்பர வாழ்க்கை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசியில ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கிறதால கிரகண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமா ஆன்மீக பயணங்கள், தொழில் நிமித்தமான வெளிநாட்டு யோகம் மற்றும் கல்வியில சிறப்பான முன்னேற்றங்களும் எதிர்பாராத சம்பவங்களும் நடக்க போகுது. இதுவெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம், கவலை மற்றும் தெளிவான முடிவெடுக்காம தடுமாற்றம் இதுவெல்லாம் ஏற்படும். தந்தையின் உடல் நலத்துல கவனம் ரொம்பவே அவசியம். குடும்ப உறவுகளில் சில விரிசல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வந்து மீண்டும் ஒன்றாக சேருவீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை செயல்படுத்தணும். தொழிலில் கூட்டாளிகள், பங்குதாரர்கள் இவங்க எல்லாம் அவசியம் அப்படின்னாலும் சரியான திட்டமிடுதல் உங்ககிட்ட இருந்து தான் வெளிப்படணும். முக்கியமான விஷயங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எதையும் தள்ளி போடாதீங்க. எல்லா வேலையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கண் பார்வையில் எல்லா விஷயங்களும் நடக்கும்போது தான் எதை மாற்றணும், எதை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதன் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். தொழில்நுட்ப விஷயங்களுக்கு அது சார்ந்த அனுபவசாலிகள் மற்றும் திறமையான வேலையாட்களை பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியம். உங்களுடைய தொழிலை விரிவாக்குவதற்கு வெளிநாடுகள் மற்றும் வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் கையாகும். ஒப்பந்தங்கள் போடும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லது. புதிதாக சேரக்கூடிய நபர்களை நம்பகத்தன்மை இல்லாமல் எந்த ஒரு பொறுப்புகளையும் கொடுக்க வேண்டாம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மன திருப்தியோடு செய்வீங்க. புதிய சிந்தனைகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய திறமைகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். உங்களுடைய திறமைக்கேற்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டு போனாலும் எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. குழந்தைகளிடத்துல தேவையான கண்டிப்பு வேணும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நண்பர்களின் சேர்க்கையை கவனிக்கிறதன் மூலமாக இதற்கு முன்பு அவர்கள் செஞ்ச தவறை கூட திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு சுபகாரியங்களை செய்வீங்க. குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியம். தேவையான இடத்துல மட்டும் பணத்தை நீங்கள் செலவு செய்யணும். ஆடம்பர பொருட்களுக்கு அதிகமான செலவு செய்கிறத குறைச்சிக்கணும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவாங்க. விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்கும். பெண்கள் தங்களுடைய ஆசைகள் மற்றும் குடும்பத்திற்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து கொள்வாங்க. நீங்கள் சாதாரணமாக உங்கள் கடமையை செய்யும் பொழுது உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரக்கூடிய நபரால் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்களாக இருந்து பிறகு குடும்ப உறவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பெருசா நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு ஒரு வெறுத்து போன மனநிலையில இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்கவும், சரியான வழிகாட்டுதல் மற்றும் அன்பு காட்டவும், உங்களுக்காக ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்தவும் அவங்க இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலும் குடும்பமும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க நினைச்சது நடக்கல, சில விஷயங்கள் தப்பா நடக்குது அப்படின்னா, சரியான புரிதல் இல்லாம போகுது அப்படின்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரும். நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க மனசுக்குள்ள நீங்களாவே ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு சில தவறான முடிவுகளை எடுத்து ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க, நிம்மதியை தொலைச்சிருப்பீங்க. இதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்குங்க. இதற்கு பிறகு இது மாதிரியான தவறுகள் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகளோட ஒத்துப்போங்க. 100க்கு 100 எல்லா விஷயத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு 30% 40% மாற்றுங்க. அதுக்கப்புறம் 70% 80% கொண்டு வாங்க. உங்களுக்கான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எடுத்த உடனே 100% எல்லாம் மாறிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். மனசுங்களுடைய மனசை புரிஞ்சுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. மற்றவங்க சூழ்நிலையிலிருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க தெய்வத்தோட வாக்காக நினச்சி அப்படியே கேட்பாங்க. எடுத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கும். உங்களுடைய லட்சியங்களை எல்லாமே சீக்கிரமாக அடைஞ்சிடுவீங்க. குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம் குறையாது. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு இனி நான் நல்லா இருக்க போகிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்புங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத நிதி முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டில் ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் கடக ராசிக்கும் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களையும் தொழில் மற்றும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களையுமே கொண்டு வர போகிறாங்க. உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாகும். கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக ஏதோ ஒரு வேலைக்கும் 10,000மோ அல்லது அதுக்கு குறைவான சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய படிச்சிருந்தும் 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருந்தும் தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு மனசில் ஒரு குறையாக இருந்திருக்கும். இப்போ இருந்தே ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட வேலைக்கு உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய தனியார் துறையில் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஒரு வேலையில் இருப்பீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக வரும். ராகு மற்றும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மன சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்களுடைய தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி இது வரைக்கும் நிறைய நபர்கள் உங்களுக்கு தொல்லையாக இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது முழுவதுமாகவே நீங்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உழைப்பை சுரண்டி இருப்பாங்க. வேலைக்கு தகுந்த வருமானமோ சம்பளமோ கொடுத்துருக்க மாட்டாங்க. மற்றவங்க நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. செய்யாத தப்புக்கு சில இடத்துல தண்டனையும் அனுபவிச்சிருப்பீங்க. அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏன் அழுது புலம்பியும் இருப்பீங்க. உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கும் காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசில் ரொம்பவே வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்கள் மேலே பழி சுமத்தினவங்களுக்கும் உங்கள் உழைப்பை சுரண்டனவங்களுக்கும் சரியான தண்டனை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் அனுபவிக்க போகிறாங்க. உங்களுடைய நேர்மை மற்றும் தனித்திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது.
நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாழ்க்கையை இனி வாழ போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழிலை தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. இந்த கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய நாட்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகுது. அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகும். செல்வாக்கு மற்றும் அந்தஸ்து உயரப்போகுது. நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு தெய்வ காரியங்களை நீங்கள் செய்யணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிருக்கும். அதனாலேயே எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சில பேர் வாழ்க்கையை வெறுத்து தனியாக வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் நடந்தாலும் ஆண்கள் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு பெற்றவர்களே முன்னாடி நின்று திருமணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கு நீங்கள் காதலில் உறுதியாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும். உங்களுடைய மன உறுதி மற்றும் ஒற்றுமை மட்டுமே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்து தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனியாக வாழ்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க 1000 நெகட்டிவாக சொன்னாலும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் மறுமணம் செய்வது நல்லது. இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு சில முடிவுகளை எடுங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இதற்கு பிறகு சாப்பிடக்கூடிய உணவுகளில் இது ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத ஒரு முறை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தீராத வியாதிகள் இருந்தாலும் அதற்கான சிகிச்சை முறைகளை சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள்ளே படிப்படியாக அந்த நோய்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகி எழுந்து நடமாடுவீங்க. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய வயது குறைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்காதீங்க. முழுசாக நம்புங்க. சாதகமான கிரக நிலைகள் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் தானாக வரும். அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். உங்கள் மனசுலேயே எதிர்மறையான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்களே இந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுருவீங்க. அதனால் நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே சந்தேகப்படாதீங்க. உங்களுடைய கடமையை எப்பவும் போல் செஞ்சுட்டு வாங்க. மீதி எல்லாத்தையும் அந்த கடவுளும் உங்களுடைய முயற்சியும் கிரகங்களும் பார்த்துக்குவாங்க. வேகமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்னைக்கும் நீண்ட நாட்களுக்கு நிலைச்சி இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விக்கும் ஏமாற்றத்துக்கும் காரணமான எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள். நீங்கள் போகக்கூடிய பாதையில் உங்களுக்கு முன்னாடி போய் தோற்றவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. வெற்றியை என்றைக்குமே தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. தோல்வியை மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இரவும் பகலும் போல வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கணும். இனி உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு முன்னோக்கி போயிட்டே இருங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களை வீழ்த்துறதுக்கு இங்கே எதிரிகள் அப்படின்னு யாருமே இனி இருக்க போகிறதில்ல. வாழ்க வளமுடன். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.